ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த நைட். இன்னைக்கு இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு ஃப்ரை அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதுமான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடாகிற கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கோட மசாலாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணால் அதில் உப்பு ஆட் பண்ணுறதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ உருளைக்கிழங்குல இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவு ஒரே லெவலில் கட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மெலிசா கனமா அந்த மாதிரி இல்லாமல் ஒரே அளவில் கட் பண்ணால் வேகும் போது ஒரே மாதிரி வேகும். இப்போது மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இதோடு இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி செய்யும் போது இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சில நேரங்களில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணாமல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியும் செய்வோம். அது கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி இருக்கும். இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதோட இப்போ கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதோட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்த அந்த உருளைக்கிழங்கை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் ஆயில் அந்த கடுகு கருவேப்பிலை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வேக விடலாம். அப்படியே நல்லா வதங்கட்டும். ஸ்லோ குக் பண்ணும்போது தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். ஈவனாக வேகும். ஓரளவு வெந்துருச்சு. இனி கூட கொஞ்சம் வேகணும். ஸோ இதை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஓகே, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. தனித்தனியாக ஒட்டாமல் வந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இன்னும் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி ஓரளவு டீப் ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா வரும். ஸோ நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே வீவர்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.